எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். விரதங்களுக்குரிய கால கணிப்பு. சைவ சமயத்தவர்களாகிய எமக்கு எல்லா நாட்களும் விரத நாட்களே. எனினும் கடவுளுக்கு அடுத்தபடியாக நமக்கு விசேடம் மிக்கது காலம் என்ற ஒரு தத்துவம். கடவுள் உயிர்களுக்கு அருளும் காரியங்கள் அனைத்தையும் காலத்தை இடமாக கொண்டே நடத்துகின்றார். அதனால் இவ்வுலக இயக்கம் அனைத்தும் காலத்தை இடமாக கொண்டே நடப்பதை காணலாம். எமது வாழ்வும் அத்தகையதே. காலம் கடவுள் அல்ல, ஆனால் கடவுள் ஆணைக்கு அமைந்து அதற்கு மிக அண்மியதாய் நிற்கும் ஒரு துணை காரணம் என கொள்ளப்படும். இப்படி கடவுளோடு கிட்டிய தொடர்பிருத்தல் பற்றி காலம் முழுவதிலும் பொதுவாகவும் குறிப்பிட்ட வெவ்வேறு காலப்பகுதிகளில் சிறப்பு நிலையிலும் கடவுள் பிரபாவம் பிரதிபலித்து கொண்டு இருப்பது ஒரு உண்மை. இதன் காரணமாக கடவுள் பிரபாவம் விசேடமாக பிரதிபலிக்கும் காலப்பகுதிகள் விரதத்திற்கு விசேட தினங்களாக கொள்ளப்படுகின்றன. காலம் என்ற பொருள் கல்பம், மன்வந்தரம், யுகம் என்ற பெரும் பிரிவுகளாகவும், வருடம், மாசம், வாரம், திதி, நட்சத்திரம் முதலிய சிறு சிறு பிரிவுகளாகவும் நின்று நமக்கு உதவுகின்றது. தனிப்பட்ட ஒரு பிறப்பில் நமக்கு தொடர்பு இருக்கக்கூடியவை இந்த சிறு கால பிரிவுகளே. இப்பிரிவுகளில் குறிக்கப்பட்ட சில நட்சத்திரங்களும் குறிப்பிட்ட சில திதிகளும் வாரங்கள் என்பனவும் விரத காலங்களாக ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, குறிப்பிட்ட மாதங்களில் வரும் நட்சத்திர விரதங்களாக சித்திரை, வைகாசி விசாகம், ஆனி உத்தரம், ஆடிப்பூரம், ஆவணி திருவோணம், ஐப்பசி பரணி, கார்த்திகை, மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்தரம் என்பனவாக காண்கிறோம். திதி விரதங்களாக சித்திரை பூரணை, ஆடி அமாவாசை, ஆவணி சதுர்த்தி, புரட்டாதி நவராத்திரி, ஐப்பசி சஷ்டி, மாசி சிவராத்திரி என்பவற்றை கொள்கிறோம். வார விரதங்களாக தை செவ்வாய், பங்குனி திங்கள், ஆடி செவ்வாய், ஆவணி ஞாயிறு, புரட்டாதி சனி, ஐப்பசி வெள்ளி, கார்த்திகை திங்கள் முதலானவற்றை கொள்கின்றோம். இங்ஙனம் நட்சத்திரங்கள், திதிகள், வாரங்களில் குறிப்பிடப்பட்டவை சில காலங்களில் விசேடம் பெறுவதற்குரிய கிரக சஞ்சார ரீதியான விஞ்ஞான காரணமும் உள்ளதாக தெரிகின்றது. இக்காலங்கள் வானியல் சோதிட ரீதியாக கொள்ளப்பட்டவை ஆகும். சூரிய வீதியாகிய வானவட்டம் 12 ராசிகளாக உள்ளது. இவ்வானவட்டத்திலே சந்திரனும் மற்றும் கிரகங்களும் ஒன்றையொன்று சுற்றுதலும் சூரியனை சுற்றுதலும் ஆகிய செயல்களும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சந்திரனுடைய சுற்றில் 27 நட்சத்திரங்கள் தொடர்படுகின்றன. இந்த 27இல் ஒவ்வொன்று சூரியனின் செல்வாக்கினால் ஒவ்வொரு ராசியில் மேன்மை உறும். அத்தொடர்பில் அந்தந்த நட்சத்திர பெயரின் சார்பிலேயே மாத பெயர்களும் ஏற்படுகின்றன. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை சூரியன் இராசி மாறுவதாகவும், சந்திரன் ஒரு மாதத்துக்கு உள்ளாகவே 12 ராசிகளையும் பலம் வருவதாகவும் சோதிட கணிப்பு கூறும். சூரியன் மேட ராசியில் செல்லும் போது விளக்கம் பெறுவது சித்திரை நட்சத்திரம். ஆதலால் அம்மாதம் சித்திரை என பெயர் பெறுகின்றது. சூரியன் இடபராசியில் செல்லும் போது விளக்கம் பெறுவது விசாக நட்சத்திரம். விசாகம் வடமொழியில் வைசாகம் எனப்படும். ஆதலால் அந்த மாதம் வைகாசி என பெயர் பெறுகின்றது. இப்படியே சூரியன் மிதுன ராசியில் செல்லும் போது விளக்கம் பெறுகின்றது மூல நட்சத்திரம். மூலம் வடமொழியில் ஜேஷ்டம் எனப்படும். ஆதலால் அந்த மாதம் ஆனி என பெயர் பெறுகின்றது. சூரியன் கர்க்கடக ராசியில் செல்லும் போது விளக்கம் பெறுவது உத்தராட நட்சத்திரம். உத்தராடம் வடமொழியில் ஆஷாடம் என பெயர் பெறும். அந்த மாதம்
ஆடி என இதனாலே சொல்லப்படுகின்றது. இவ்விதமாக சூரியன் சிங்க ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது திருவோண நட்சத்திரம் சிறப்பு பெறுகின்றது. அதனாலே திருவோணத்தின் வடமொழி பெயராகிய சிராவணம் என்கின்ற பெயரிலே ஆவணி என்கின்ற மாத பெயர் வந்திருக்கின்றது. இதேபோல கன்னி ராசியில் உத்தரட்டாதி சிறப்பு பெறுகின்ற காரணத்தினாலே புரட்டாதி என்கின்ற மாத பெயர் அதற்கு வந்தது. துலாம் ராசியில் அச்சுவினி சிறப்பு பெறுகின்ற காரணத்தினாலே வடமொழியில் ஆச்வீசம் என்பது ஐப்பசி என்னும் மாத பெயராக வந்தது. விருட்சிக ராசியில் கார்த்திகை சிறப்பு பெறுகின்ற காரணத்தினாலே அந்த மாதம் கார்த்திகை மாதம் என சொல்லப்படுகின்றது. தனு ராசியில் திருவாதிரை சிறப்பு பெறுகின்ற காரணத்தினாலே மார்கசீயம் என்கின்ற திருவாதிரைக்குரிய மறுபெயர் மார்கழி என்ற மாத பெயராக வந்திருக்கின்றது. இவ்விதம் மகரத்திலே சிறப்பு பெறுவது பூசம். பூஷ நட்சத்திரம் வடமொழியிலே பூஷ்யம் எனப்படும். அதுவே தை மாதம் எனும் பெயர் பெற்றது. கும்ப ராசியிலே மக நட்சத்திரம் சிறப்பு பெறும். ஆதல்னாலே மாகம் மாசி எனும் பெயர் பெறுகின்றது. மீன ராசியிலே உத்தர நட்சத்திரம் சிறப்பு பெறுகின்றது. அது பாற்குணம் என்கின்ற வடமொழி பெயராகி பங்குனி என பெயர் வருகின்றது. எனவே ஒவ்வொரு ராசியிலும் விளக்கம் பெறும் விசேட நட்சத்திரங்களின் பெயராலேயே மாதங்கள் பெயர் பெறுகின்றன என்பது ஓர் உண்மையாகும். இனி திதிகளில் ஒவ்வொரு மாசத்தில் விசேடம் பெறுவதை காணலாம். சந்திரனுடைய சுற்றுகையில் அது சூரியனுக்கு 12 பாகை விலக ஒரு திதி என்று கணக்கு உண்டு. குறிப்பிட்ட சில மாதங்களில் குறிப்பிட்ட ஒவ்வொரு திதி விசேடம் பெறும் என்று கருதப்படுகின்றது. ஆவணியில் சதுர்த்திக்கும், ஐப்பசியில் சஷ்டிக்கும், புரட்டாதியில் தசமிக்கும், மார்கழியில் ஏகாதசிக்கும் விசேடம் உண்டு. பொதுவாக அமாவாசை பௌர்ணமிகளுக்கு எல்லா மாதங்களிலும் விசேடம் உண்டேனும் தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் சித்திரை பூரணையும் முக்கியத்துவம் பெறுகின்றன. தத்தம் சுற்று நிலைகளில் கிரகங்களின் செல்வாக்கு சம்பந்தப்படும் நிலையில் ஒரு வாரமாக கொள்ளப்படும் 7 நாட்களும் அவ்விரகங்களின் பெயரை பெறுகின்றன. சூரியனின் செல்வாக்கு பெறும் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆதலால் ஞாயிறினுடைய மறுபெயர் சூரியனாகும். அந்த கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற பெயர் வருகின்றது. சந்திரனின் செல்வாக்கு பெறும் நாள் திங்கட்கிழமை. சந்திரனின் மறுபெயர் திங்கள். அதனாலே திங்கள் கிழமை எனப்படுகின்றது. செவ்வாயின் செல்வாக்கு பெறும் நாள் செவ்வாய்க்கிழமை என்றும், புதனின் செல்வாக்குள்ள நாள் புதன் என்றும், வியாழனின் செல்வாக்கு பெறும் நாள் வெள்ளி என்றும், வியாழனின் செல்வாக்கு பெறும் நாள் வியாழக்கிழமை எனவும், வெள்ளியின் செல்வாக்கு பெறும் நாள் வெள்ளிக்கிழமை என்றும், சனியின் செல்வாக்கு பெறும் நாள் சனிக்கிழமை என்றும் அவ்விரகங்களின் பெயராலே கிழமை நாட்களும் பெயர் பெறுகின்ற உண்மையை நாங்கள் காணலாம். ஆதலால் அவ்விரகங்களின் பிரீதியை பெறுவதற்கும் அவ்விக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யும் நடைமுறை இருந்து வருகின்றது. நட்சத்திரம், திதி, வாரம் என்ற ரீதியில் கால தத்துவத்தில் எங்கெங்கு தெய்வீகம் சுரக்கின்றதோ அவ்வேளைகள் விரத தினங்களாக கொள்ளப்பட்டு இருப்பதை காண்கின்றோம். பூமியில் குறிப்பிட்ட கிரகங்கள் நட்சத்திரங்களின் செல்வாக்கு பெறும் காலம் பூமியில் வாழும் மனிதரிலும் செல்வாக்கு பெறுகின்றது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று சொல்லுவார்கள். அண்டமாகிய இந்த உலகத்திலே உள்ள செயல்கள் எல்லாம் பிண்டமாகிய எமது உடலிலும் உள்ளத்திலும் செல்வாக்கு செலுத்துகின்ற சுப வேளைகளாகிய காலங்கள் கடவுள் வழிபாட்டிற்கு உகந்த சூழலை ஏற்படுகின்றன. ஆதலால் மனம் பொறிவழி போவாது நிற்பதற்காக உணவை சுருக்கியேனும் அல்லது விடுத்தேனும் மனம் வாக்கு காயமாகிய திடீர்கரணங்கள்னாலும் கடவுளை முறைப்படி வழிபாடு செய்வதற்குரியதாகிய விரத நாட்களாக குறிப்பிட்ட காலங்கள் கொள்ளப்படுகின்றன.
இவ்வுண்மையை நமது அனுபவத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதலால் காலத்தின் அருமையையும் பெருமையையும் உணர்ந்து திதி விரதங்களையும் நட்சத்திர விரதங்களையும் மாத விரதங்களையும் நாங்கள் பகுத்து உணர்ந்து அந்த காலத்திலே விரதமிருந்து பயன்பெறுவோமாக. நன்றி, வணக்கம். பார்த்து பேசுறதே மாறிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த வரிகள் மாறி போகுது, குறுக்கியடி முந்தின சாரி இல்லை தானே பைக் இது வேற என்ன பார்த்து வாங்க லிசன் பண்ணியெல்லாம் வேணும்.